திருச்சிற்றம்பலம். தோடுடைய செவியன் விடை ஏறி ஓர் தூவெண் மதிசூடி 9,000 திருமுறை பாடல்களை மனப்பாடமாக பாடக்கூடிய திறன் கொண்ட மனிதர் திரு என் சுவாமிநாதன். பத்மஸ்ரீ 2026. சென்னையிலிருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருத்தணியில் ஒரு பழமையான முருகன் திருக்கோயில் இருக்கிறது. கோவில் திருப்பணியாக ஓதுவார் என் சுவாமிநாதன் அவர்கள் 26 ஆண்டுகளாக திருமுறை பாடல்களை செவிக்கு இனிமையாக பாடி கேட்கும் உள்ளங்களை ஆழ்ந்த பக்தியில் மெய்மறக்கச் செய்கிறார். ஆனால் அவரது பயணம் எங்கே தொடங்கியது? விவசாய குடும்பத்தில் பிறந்த அவர் 14 வயதில் வாழ்க்கையை மாற்றிய ஒரு முக்கியமான தருணத்தை சந்தித்தார். என்னுடைய தகப்பனார் எங்களுடைய சிற்றூரில் இருந்து அண்மையில் உள்ள திருக்கருகா ஒரு தலத்திற்கு அழைத்து சென்றார். அன்றைய தினம் மதுரை சோமு அவர்களுடைய இசை கச்சேரி நடந்து கொண்டிருந்தது. அவர் இசை கச்சேரி முடிந்த பிறகு அவரிடம் ஆசி பெறுவதற்காக அவரிடம் அழைத்து சென்றார். இந்த பிள்ளையை ஒரு பாடல் பாடச் சொல்லுங்கள் என்று சொன்னார். சிந்தனை செய் மனமே செய்தால் தீவினை அகன்றிடுமே. குரல் வளம் சொல் வளம் நன்றாக இருக்கின்றது. எனவே இசைத்துறையில் இந்த பையனை சேர்த்து விடுங்கள் என்று சொல்லியதற்கிணங்க திருமுறை இசையை பயில்வதற்கு முற்பட்டேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருமுறை என்பது 6ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டின் இடையில் உருவான சிவபெருமானிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட தமிழ் பக்தி பாடல்கள். அவற்றில் தேவார பாடல்கள் முக்கியமானவை. திரு சுவாமிநாதன் அவர்கள் திருக்கடையூர் மற்றும் தர்மபுரம் ஆதீனம் ஆகிய இடங்களில் உள்ள தேவார பாடசாலைகளில் 8 ஆண்டுகள் 10 பருவம் முதல் இளம் வயது வரை தேவார பாடல்களை மிகுந்த பக்தியுடன் கற்றார். இதன் மூலம் அவர் ஓதுவார் எனப்படும் தேவார பாடல்களை பாடுபவர்களுக்கான புனித பட்டத்தை பெற்றார். ஓதுவார்களின் தேவார பாடல்கள் பாடும் மரபு ராஜராஜ சோழன் வாழ்ந்த காலத்திலிருந்தே தொடங்கியது. அவர் கட்டிய புகழ்பெற்ற பிரகதீஸ்வரர் கோயில் அதற்கு சான்றாகும். சோழர்கள் சைவ திருக்கோயில்களில் தேவார பாடல்களை கல்வெட்டுகளாக பதிவு செய்து பாதுகாப்பதற்கு பெரும் ஊக்கமளித்தனர். ஓதுவார்கள் ஒரு தனித்துவமான கலைஞர்கள். திருமுறை குறிப்பாக தேவாரம் பாடல்கள் பண் எனப்படும் தமிழ் இசை வடிவங்களில் அமைக்கப்பட்டுள்ளன. அவை கர்நாடக இசை ராகங்களுக்கு இணையானவை. ஓதுவார் சுவாமிநாதன் அவர்கள் ஆதீனங்களின் அர்ப்பணிப்புள்ள குழுக்களுடனும் பிற ஓதுவார்களுடனும் சேர்ந்து இந்த மரபை பாதுகாத்து பணியாற்றுகிறார். தர்மபுரம் மற்றும் சிதம்பரம் பகுதிகளில் மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து வருகிறார். உலகம் முழுவதும் உள்ள தமிழ் மக்களுக்காக 100க்கும் மேற்பட்ட இசை தொகுப்புகளை டிஜிட்டல் வடிவில் வழங்கி வருகிறார். நாம் செய்த தவத்தின் பயனாக வரமாக கிடைக்கப்பெற்ற திருமுறைகள் இயல், இசை, இலக்கணம், இலக்கியம் எல்லாம் பொருந்தியதாக நம்முடைய ஞானசம்பந்த பெருமானோடு அருளாளர்களும் பாடியிருக்கின்றார்கள். அதை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும். திருச்சிற்றம்பலம். திரு என் சுவாமிநாதன் பத்மஸ்ரீ விருது பெற்றவர் 2026.